மூணாவது பாயிண்ட், நம்மை மற்றவர்கள் புகழாம இருக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யணும். நம்மை மற்றவர்கள் புகழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யறது தான் அன்புன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பு டேஷ் இராது, இருமாப்பா இராது. சோ இருமாப்பா இராதுங்கிறதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்னா, அது போன வாரம் பார்த்து, அதுக்கு முந்தின வாரம் எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், நான் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது, நான் மட்டும் வரலைன்னா நீங்க நடத்துறீங்களா கண்டுபிடிச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வரவே கூடாது. கடைசி பாயிண்ட், எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிக்கும் எண்ணம் கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருமாப்பா இராது என்பதுடைய விளக்கம். போன வாரம் நம்ம ஆரம்பிச்ச கான்செப்ட் பாத்தீங்கன்னா, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு எதை செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது. சோ அயோக்கியமானது அப்படிங்கிறதுக்கு மூன்று விளக்கங்கள் ஆங்கிலத்துல வந்து நம்ம பார்த்தோம். நம்பர் 1 மோட்டுத்தனம், நம்பர் 2 திமிர் பிடித்தல், நம்பர் 3 தகாத. சோ மோட்டுத்தனம்னா என்ன, திமிர் பிடிக்கிறதுனா என்ன, தகாத செயல்னா என்ன? மோட்டுத்தனம்னா நம்முடைய பலத்தை மத்தவங்க மேல காமிக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், அதை செயல்படுத்துறதுக்கு பேர் என்னங்க? திமிர் பிடித்தல். மூணாவது தகாத செயல்ங்கிறது, தகாத செயல்ங்கிறது தேவனுடைய நீதியை கண்டுக்காம நான் நினைச்சதை செய்ய நினைக்கிறது, அதிகார வர்க்கம் செலுத்துறது. இது எல்லாமே அந்த தகாத செயல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பு டேஷ் நாடாது, தற்பொழிவை நாடாது. இதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? ரெண்டு விஷயம் மட்டும் தான் பார்த்தோம். ஒண்ணு, போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்தது பூரா ஞாபகம் இருக்கு, போன வாரம் பார்த்து ஞாபகம் இருக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவர்கள் நலனுக்காக நம்முடைய சொந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறது. எக்ஸாம்பிள் தாவீது, யோனத்தான், அருமையான எக்ஸாம்பிள். சோ போதும், அது மட்டும் போதும். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய நல்ல பேரை, நம்ம சம்பாதிச்சு வச்ச நல்ல பேரை மற்றவங்களுடைய கிரெடிட்டுக்காக யூஸ் பண்றது. உதாரணம், பவுல் போயிட்டு வாங்குறீங்க இல்லையா, ஒனேசிமுக்காக ஓகே, பவுல் ஒனேசிமுக்காக என்ன பண்றாரு? பிலமோனுக்கு என்ன சொல்லி லெட்டர் எழுதுறாரு? பாரு, நான் உனக்கு சப்ஜெக்ட் எழுதுறேன், உனக்கு நல்ல சத்தியம் சொல்லி கொடுத்துறேன், ஒழுங்கா அந்த ஒனேசிமுவை சேர்த்துக்க அப்படியே சொன்னாரு. நீ எனக்கு ஏதாவது நன்மை செய்ய நினைச்சா, நான் உனக்கு வந்து எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு சத்தியத்தை சொல்றதுக்கு வந்தனும், அந்த சமயத்துல எனக்கு நீ ஏதாவது செய்ய நினைச்சிருப்பீல, அந்த மாதிரி நீ எனக்கு ஏதாவது செய்ய நினைச்சிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணு, இப்ப செய்ய. அதை எப்படி செய்யனா, ஒனேசிமுவும் கூட என்ன பண்ணிக்கோ, சேர்த்து அப்படின்னு தான் சம்பாதித்த நல்ல பேரை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் யாருக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு பார்த்தோம். பாருங்க, நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டா என்ன பண்ணணும் ஓடுது. இப்ப யாரும் பாக்கி இல்ல கடைசி. சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல கலந்து செல்லலாம். ஐயோ, யார் பார்க்க கூடாது, சரின்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. போன வாரமே பார்க்கல, அதாவது தைரியமா சொல்றேன், அன்பு என்ன அடையாது? சினம் அடையாது. சகோதரி வந்து ஒரு சில வசனங்கள் எழுதி வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தேன் இல்லையா, கொடுக்கலையா? நீங்க பதில சொல்ல வேண்டாம், ஹோம்வொர்க் கொடுத்தா யாரோட சொல்லி கொடுத்தேன். சரி, என்ன ஹோம்வொர்க்? கோவப்படுறது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டர்? ஆனா சூப்பரா பதில் சொல்லி போடுவாங்க. கோவப்படுவது என்பது மிக 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 மோசமான, நல்லவா, மிக 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 மோசமான கேரக்டர். ஏன்னா பைபிள் கூட அப்படிதான் சொல்லுது, கோவப்படக்கூடாதான் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் என்ன வந்துச்சுங்க? சகலவிதமான கசப்பும் கோபம் வந்துச்சா? பாயிண்ட். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? கோபப்படுவது நல்ல கேரக்டர் இல்லையா? அதான் நம்முடைய கேள்வி. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். சோ நல்ல கேரக்டர் கெட்ட கேரக்டர் கோபப்படுறது உங்களை விட்டு என்ன பண்ண சொல்லிட்டாரு? நீங்க கடவுள். அப்ப நம்ம கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? இந்த பக்கத்துல சவுண்ட் வராது கரெக்டால் கட்டாயம் அங்க பாக்குறது பாருங்க, அவ்வளவு அவசரமா பதில் வருதாம
என்னுடைய கேள்வி, கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. கரெக்ட் தானே? இப்ப இன்னொரு வசனம் இருக்கு, வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படியே சொல்லக்கூடாது, சொன்னது முடிஞ்சு, டைம் ஓவர். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியாக 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஒன்னு பண்ணு, அது சேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்க. நானே வாசிக்கிறேன், கவனிங்க. கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, கோபப்படுறது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டர்னா, எபேசியர் நிருபத்துல கிளியரா பவுல் சொல்றார், கோபம் உங்களை விட்டு என்ன பண்ண கடவுட்டாரு? நீங்க கடவுட்டார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் நம்ம ஏற்கனவே படிக்கிறப்ப 7வது சபையில 7 வாதைகள் கொட்டப்படுறத நம்ம படிச்சோம். 7வது சபையின் காலத்துல 7 வாதைகள் பூமியின் மேல் கொட்டப்படுறத படிச்சோம். அந்த 7 வாதம் முடிச்சோம், எது முடிச்சிருதுன்னு படிச்சோம். இப்ப சொல்லுங்க, கோபப்படுறது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா? ஓ, தேவன் கோபப்படலாம். நான் கேட்கிற பாயிண்ட்க்கு நீங்க வரல. தேவன் கோபப்படுறா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப மனுஷன் யாருடைய சாயல் படைக்கப்பட்டார்? சாயல்னா என்ன? அவருடைய இமேஜ் என்ன? கேரக்டர். இப்ப அவர் கேரக்டர்ல அவர் கோபப்படலாம், நம்ம கேரக்டர்ல நம்ம கோபப்படக்கூடாது. அப்ப எப்படி அவர் கேரக்டர் நம்ம கேரக்டர் மேட்ச் ஆகும்? அப்ப இன்னொரு கேள்வி இடத்துல வந்துச்சுன்னா, தேவன் கோபப்படுறார் காரணம் அது அவருடைய திட்டம். அப்ப மனுஷன் கோபப்படுறத இங்க அப்போஸ்தலன் பவுல் வேண்டாம்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துக்கிறது? கோபப்படுறதா கோபப்பட வேண்டாமா? கோபப்படலாமா கோபப்படக்கூடாதா? சரியான பாயிண்ட் பதில் வந்த இந்த பதிலுக்காக நான் எதிர்பார்த்தேன். கோபப்படலாம், அதே சமயத்துல கோபப்படக்கூடாது. அப்படி என்ன மீனிங்? கோபத்தில் 2 வகைகள் உண்டு. கோபத்தில் 2 வகைகள் உண்டு. நம்ம இப்ப படிச்ச 2 வருஷத்துலயே அந்த 2 டைப் நீங்க படிச்சிருக்கலாம். முதல் கோபம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீதியான கோபம். இரண்டாவது கோபம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அநீதியான கோபம். அநீதியான கோபம் வராமல் இருந்தா தான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். நீதியான கோபம் வராமல் இருந்தாலும் அன்பு கிடையாது. திருப்பி சொல்லுவா, திருப்பி சொல்லுவோம். அநீதியான கோபம் வந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? அன்பு கிடையாது. நீதியான கோபம் வராட்டி நமக்கு என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அப்படின்னா நீதியான கோபம் என்ன, அநீதியான கோபம் என்ன? நீதியான கோபம் என்ன, அநீதியான கோபம் என்ன? சிம்பிள். நீதியான கோபம் நீதியான முடிவை கொடுக்கும். நீதியான கோபம் மீதியான இல்ல, நீதியான கோபம் நீதியான முடிவை கொடுக்கும். அநீதியான கோபம் அநீதியான முடிவை கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய மனுஷனுடைய கோபம் வாசிக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீதி யாருடைய நீதி? தேவனுடைய நீதிய மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணாது? நடப்பிக்காது அப்படி சொல்றாரு. இப்ப அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல மனுஷன் போட்டுருக்கியா, இதுக்கு என்ன விளக்கங்கிறது அப்புறமா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்துடலாம். 2 கோபம் இருக்கு நம்ம படிச்சிட்டோம். ஒன்னு நீதியான கோபம், இன்னொன்னு அநீதியான கோபம் இல்லையா? நம்ம இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை கோபப்பட்டோம்? சகோதரி தப்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க அந்த கேள்விக்குரிய பதில இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன். காலையில இருந்து நம்ம எத்தனை கோபப்பட்டோம்? நிறைய தடவை பதில் கேட்கறதுக்கு நீங்க வரல. சரி, என்ன கோபப்பட மனசுல வச்சுக்கீங்களா? பெஸ்ட் இல்லையா? சோ இந்த கோபத்தின் நிமித்தம் நம்ம சில செயல்கள் செஞ்சிருப்போம் இல்லையா? அந்த செயல்கள் நீதியான செயலா அநீதியான செயலா? நீதியானட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அநீதியான செயல். சோ ஒரு சிலர் கோபப்பட்டு நீதி செஞ்சிருக்காங்க, ஒரு சிலர் கோபப்பட்டு அநீதி செஞ்சிருக்காங்க. இப்ப பைபிள் இருந்து 2 கேரக்டருமே இருக்கு. அப்ப நம்ம பண்றது என்ன கண்டுபிடிச்சிடலாம். நீதியான கோபம் பட்டவர்கள் யார், அநீதியான கோபம் பட்டவர்கள் யார்? ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீதியான கோபங்கிறது நீதியான முடிவை தரும். நீதியான கோபம் என்பது நீதியான முடிவை தரும். எக்ஸாம்பிள் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஒரே கேரக்டர் நீதியான கோபத்தின் மூலம் கோபப்பட்டிருக்காரு, அநீதியான கோபம் பட்டிருக்காரு. மோசே, தாவீது என்பது சரியான பதில். ஏன்னா நான் எடுத்தது தாவீது, அதுக்காக சரியான பதில் நான் சொல்ல வரல. வசனமே டைரக்டா இருக்கு. நீதியான கோபம் அநீதியான கோபம் இல்ல, ஒரே ஆள் 2 செஞ்சு சொல்லணும். ஒரே கேரக்டர், நீதியான கோபம் அநீதியான கோபம். சோ நீதியான கோபத்தை செய்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது தான். ஏன் அவருக்கு அந்த கோபம் வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் கோபப்பட சொல்லியிருக்கார். அது வசனமே சொல்லுது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே, இப்ப சவுலுக்கு அதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ கேட்ட உடனே சவுலுக்கு என்ன வந்துச்சா பாருங்க, என்ன வந்துச்சு? தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. என்ன இறங்கியிருக்கப்ப? என்ன இறங்கியிருக்கு? தேவனுடைய ஆவி யார் மேல இறங்கியிருக்கு? சவுல் மேல. எதுக்கு இறங்கியிருக்கு? எதுக்கு இறங்கியிருக்கு? எதுக்கு இறங்கியிருக்கு? அங்க பாருங்க, எதுக்கு இறங்கியிருக்கு? வாசி மொழி வாசிங்க. 6ஆம் வசனத்துல வாசி மொழி. சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே, இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. அப்படினா இப்ப தாவீதை யார் கோபப்படுறாங்க? சாரி, சவுல யார்? நான் மாத்தி சொல்றேன். போய் தாவீது ரெண்டுமே சவுல் தான். சாரி. சோ இப்ப பாயிண்ட் வந்துடலாம். இந்த கோபத்தை சவுலுக்கு ஏற்படுத்துறது யார்? அப்படிதான் போட்டிருக்கு. கடைசியா கொஞ்சம் நிறுத்தி பார்த்தோம்னா அப்படிதான் போட்டிருக்கின்றோம். கரெக்ட், சரியான பதில் தான். ஏன் தெரியுங்களா? இந்த இடத்துல சவுல் செய்ய வேண்டிய நீதியான செயல் என்னன்னா, இந்த நியூஸ் வந்துச்சு பாருங்க, ஒரு நியூஸ். அந்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு புறஜாதி ஒரு ராஜா வச்சுக்கோங்களேன், புறஜாதி ராஜா போய் என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து எங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி தள்ளி வச்சுட்டு சவுலையும் தள்ளி வச்சுட்டு அவங்க போய் அந்த ஜனங்கள் கூட அக்ரிமெண்ட் போட ட்ரை பண்றாங்க. சோ அந்த அக்ரிமெண்ட் போட ட்ரை பண்ற நியூஸ் தேவனுக்கு போயிட்டு, இப்ப தேவன் யாரை கூப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா சவுலை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா எல்லாம் போகாத, என்ன பண்ணிப்ப? கோபப்படுகிறார். சோ இந்த இடத்துல சவுல் கோபப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க செய்ய வேண்டிய செயல் ஒரு நீதியான செயலா இருக்கிறதுனால ஒரு நீதியான கோபத்தை தேவன் வர வைக்கிறார். வர வச்சு என்ன பண்ண சொல்றாருன்னா பாருங்க, 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அதை கட் பண்ணி அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து, யார் யாரெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த பஞ்சாயத்துக்கு வந்தாங்களோ, நம்ம அவங்க கூட போய் உடன்படிக்கை பண்ணிக்கலாம்னு இருக்கா வந்தாங்களோ, அவங்க கையில கொடுத்து இஸ்ரேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, இந்த 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 துண்டான மாட்டை எங்க அனுப்பு? இஸ்ரேலுடைய கம்ப்ளீட் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும், சவுல் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும். அவனுடைய மாடுகளுக்கு எப்படி செய்யப்படும்? இப்படித்தான் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை செய்ய சொல்லி தேவன் என்ன பண்றாரு அனுப்புறாரு. சோ இந்த கோபம் யாருக்கு வந்திருக்கு? சவுல். இந்த கோபம் கரெக்டா தப்பா? இந்த கோபம் சரியான கோபமா தவறான கோபமான்னு கேக்குறேன். நீதியான கோபமா அநீதியான கோபமா? ஏன்னா இந்த கோபத்துடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதி. இதை பார்த்து பயந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை விட்டு விலகிட்டாங்க. சரிங்களா? சோ இதே சவுலுக்கு கோபம் வருது. இதே சவுலுக்கு கோபம் வருது. எப்ப தெரியுமா? தேவனுடைய ஆவி போனதுக்கு அப்புறம். வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனங்கள். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கியது. யார் மேல இறங்கிச்சு? சவுல் மேல இறங்கிச்சு. சோ நல்ல ஆவி வந்தாலும் கோபம் வருது, பொல்லாத ஆவி வந்தாலும் கோபம் வருது. நல்ல ஆவி வந்தா வரக்கூடிய கோபத்துக்கு என்ன பேர்? நீதியான ஆவி. கெட்டாவி தானே, கொட்டாவி. கெட்டாவி வந்தாலும் என்ன வருது? கோபம் வருது. சோ கோபம் வரதெல்லாம் வச்சுட்டு இது நல்லது கெட்டது நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. ரிசல்ட் வச்சுதான் தீர்மானிக்க முடியும். சோ இங்க ரிசல்ட் பாருங்க, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்ப டெய்லி இவரை பார்த்துட்டு இருப்பார், அவர் வாசிக்கிறது. ஆனா டெய்லி இந்த மாதிரி என்ன பண்ணல, எந்த ஆவி உள்ள வச்சுப்பாரு, பொல்லாத ஆவி உள்ள போனதுக்கு அப்புறம் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. கரெக்டா பாருங்க, சவுல் கையில இருக்கு ஈட்டி இருக்கு. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி. இந்த இடத்துல இந்த கோபமும் அதே சவுலுக்கு தான் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கோபம் யாருக்கு வந்திருக்கு? சவுல் மேல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த கோபமும் தேவனுடைய நீதியான கோபம். ஏன்னா தேவன் எந்த ஆவி கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவி கொடுத்திருக்காரு. கரெக்ட்டா? சோ நாம கோபப்படலாமா கோபப்படக்கூடாது? இங்க வர கோபப்படலாமா இங்க கோபப்படக்கூடாது? சரியான பதில் சொல்லுங்க. நாம கோபப்படலாமா கோபப்படக்கூடாது? கோபப்படலாமா கோபப்படக்கூடாது? அப்ப தேவனே உங்களுக்கு ஆவியை கொடுத்து கோபப்பட சொன்னா அப்ப பண்ணலாமா? அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, என்ன செயலுக்காக கோபப்படுறவங்க முக்கியம். என்ன
செயலுக்காக கோவப்படுறோம். ஒரு தேவனுடைய நீதி ஒரு இடத்துல மீறப்படும் போது அந்த இடத்துல தேவனே நமக்கு ஆவியை கொடுத்து கோவப்பட சொல்றப்ப அவரை பார்த்து அன்பில்லை நம்ம என்ன பண்றாரு சொல்லக்கூடாது. அன்பு இருந்தா தான் அந்த கோபம் வரும். அதே சமயத்துல பொல்லாத ஆவி இறக்கும் போது ஒருத்தர் கோவப்படுறாருன்னா அந்த செயல் எப்படிதான் இருக்கும்? யாரோ ஒருத்தர் குத்தி கொலை பண்றதா இருக்கும், யாரோ ஒருத்தர் காயப்படுத்துறதா இருக்கும், யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்துறதா இருக்கும், யாரோ ஒருத்தர் அவமதிக்கிறதா இருக்கும். அந்த செயலை பார்த்துட்டு அந்த கோபம் அன்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியும். இது கோவப்படுற மத்தவங்களுக்கும் பொருந்தும், நாம கோவப்பட்டாலும் நமக்கும் பொருந்தும். இப்ப சொல்லுங்க, நம்ம கோவப்படுறப்பெல்லாம் ரிசல்ட் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கா, தேவன் எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? உண்மை சொல்லுங்க, ஆப்போசிட்டா இருக்கு. அப்படின்னா நம்ம படுற கோபம்ல என்ன கோபம் தான்? நீதியான கோபம், அநீதியான கோபம். சோ அநீதியான கோபம் எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? அன்பை ப்ரொடியூஸ் பண்ணாது. எந்த கோபம் அன்பை ப்ரொடியூஸ் பண்ணும்? சோ நீதியான கோபம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதனுடைய முடிவு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய நீதியை நடப்பித்ததாக இருக்கும். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட். இது என்ன கோபம் பார்க்கலாம், இப்படி என்ன கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்களா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 37. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 37 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். அதாவது கார்த்திகேயன் நிதின் வர கூப்பிடுறாரு, வாங்க பெங்களூர்ல போய் ஏற்கனவே சப்ஜெக்ட் எடுத்து வந்தோம், அவங்கள போய் பார்த்து வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறப்ப? அங்க பவுல், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கார்த்திகேயன் பேர் யார் கூப்பிடுறப்ப? நிதின் வர கூப்பிடுறாரு. இப்ப நிதின் பேர் என்ன பண்றாருன்னா, வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக, அவர் என்ன சொல்றாரு, பார்ப்பானின் வரை சேர்த்து கூட்டிட்டு போறாரு. 3 பேர் பண்ற மாதிரி வாரம் தெரிஞ்சாங்க. பட் எனக்கு எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் தான். சோ நிதின் பேர் என்ன சொல்றாருன்னா, கார்த்திகேயன் பேர் இல்ல, நம்ம நம்ம 2 பேர் மட்டும் போறது கரெக்ட் இல்ல, யாரை கூட்டிட்டு போலாம்? பால்பாணி பேரை கூட்டிட்டு போறாரு. இப்ப கார்த்திகேயன் பேர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. 38ஆம் வசனம். பவுல் அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து போனோ பாண்டிச்சேரி போனப்ப அவர் வாடி பஸ் எடுக்க போயிட்டாரு. பால்பாணி பேர் அவர் வாடி பஸ் நேரம் எங்க போயிட்டாரு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் போயிட்டாரு. அதனால அவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, கூட்டிட்டே போறாரு. இது கரெக்டா? இது தப்பு தெரியுது இல்லையா? சோ தப்புன்னு தெரிஞ்சா சத்தியம் தெரிந்த போய் என்ன பண்ணிக்க பேசாம இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா உடனடியா அமைதியாயிட்டு தேவன் கிட்ட போயிட்டோம்னா அந்த இடத்துல அன்பு இருக்கும் ஸ்டில். ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். பவுலோ 38ஆம் வசனம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது. அவனை என்ன பண்ணக்கூடாது? அழைத்துக் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லும் போது இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டவடினார். இப்ப இங்க என்ன வந்திருக்கு? கடும் கோபம். யாருக்கு? பவுலுக்கும். இந்த கோபம் நீதியான கோபமா அநீதியான கோபமா? நீதி இல்லையா? நீதி. இங்க அநீதி. எவ்வளவு பெரிய அநீதி தெரியுது? இவ்வளவு நேரம் கரெக்டா படிச்சுட்டு கரெக்டா கணிக்க முடியல பாத்தீங்களா? இது நீதியான கோபமா அநீதியான கோபமா? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ரிசல்ட். அதான் படிச்சோம். ரிசல்ட் பாருங்க என்னன்னு வாசிங்க மறுபடியும். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப சொல்லுங்க, நீதியான கோபம் அநீதியான கோபம்? 100% அநீதியான கோபம் தான். நமக்கு ஏன் பயமா இருக்கா? பவுலை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா சொல்லி யோசிக்கிறோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள் தேவனுக்கு முன்னாடி வச்சது காரணம் ஒண்ணு, அப்படி திட்டமா இருக்கலாம், நமக்கு ஒரு முன்னெச்சரிப்பா இருக்கும், அவ்வளவுதான். சோ இப்ப பவுலையும் பர்னபாவையும் நம்ம தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பவுல் பர்னபா இடத்துல நம்மளை பிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நாம இப்படி இருந்தா தப்புன்னு எடுத்துக்கிறது அந்த கேரக்டர்லாம் பைபிள் கொடுக்குது. கரெக்டா? சோ கார்த்திகேயன் பேர், நிதின் பேர், பால்பாணி பேர், 3 பேர் என்ன பண்ணிருப்பாரு? பிரேயர் பண்ணா போதும். யார்கிட்ட? என் மனசுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு சொல்லி பிரேயர் பண்ணா அந்த இடத்துல எது ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, அன்பு ப்ரொடியூஸ் ஆகும். சோ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாது? முதல் எடுத்த உடனே நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா கோபம் வருது. என்ன அர்த்தம்? பார்த்தாலே கோபம் வருது. பார்த்தா எனக்கு பார்த்தாலே கோபம் வருது. என்ன அர்த்தம்? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இடத்துல இருக்காது. பார்த்தவனே கோவம்னா கட்டாயம் என்ன காரணம்? அன்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை, முடிஞ்சது. ஏன்னா ஒரு விஷயத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்கம் யாருக்கு இல்ல? நமக்கு இல்ல. நமக்கு இல்லைன்னா யாருக்கு இல்ல? நீங்க பேசுறதுக்கா? பேசுறதுக்கு மட்டும் கிடையாது, கேட்கிற எல்லாத்துக்கும் தான். சோ இதை தான் யாக்கோபு எப்படி எழுதுறாரு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப கோச்சுக்கணும்னா கடைசியா தான் வாசிங்க.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்கு தீவிரமா இருங்க? கேட்பதற்கு தீவிரமாகவும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும். பேசுகிறதுக்கு எப்படி இருங்க? பொறுமையாகவும். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். சோ ஃபர்ஸ்ட் கேட்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல வரணும்? கேட்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல வரணும்? எவ்வளவு ஸ்பீடு? எவ்வளவு சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு? 20 கிலோமீட்டர், 100, 100. அது தமிழ்ல பயங்கரமான ஸ்பீடு அப்படி வச்சுக்கலாம். போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பேசுகிறதுக்கு பொறுமை. முதல்ல என்ன பண்ணுங்க? நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் எந்த விஷயமா இருந்தா முதல்ல நல்லா கேளுங்க. அடுத்தது அதை பத்தி முதல்ல பேசுறதை நீங்க கேளுங்க. கடைசியா அதை பத்தி நீங்க என்ன பண்ணிச்சுக்கோங்க? கோவப்படுங்கன்னு சொல்லியிருக்காரு, கோவப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. யாக்கோபு கோவிக்கு சொல்றாரா, கோவிக்க வேண்டாம்? கோவிக்கிறதுக்கு தாமதமா கோச்சு சொல்லியிருக்காரு. தாமதமா கோச்சுக்கலாம். என்ன யோசனை பண்ணும்? இது நீதியான செயலா அநீதியான செயலா? அதனாலதான் என்ன பண்ண சொல்ற? தாமதமா நீங்க என்ன பண்ணுங்க? கோவிப்பதற்கு தாமதமா இருக்கிறார்கள். ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாது. சோ யார் யாரெல்லாம் கேட்கிறதுக்கு தீவிரமா இல்லாம, பேசுகிறதுக்கு பொறுமையா இல்லாம கோபப்படுறாங்களோ அவங்க கோபம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாது, நடப்பிக்காது. இங்கிலீஷ்ல சூப்பரா எழுதியிருக்காரு. தேவனுடைய கோபம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுங்கிறத அருமையா இங்கிலீஷ் பைபிள்ல கொடுத்திருக்காங்க. வாசிங்க. Everyone should be quick to listen, slow to speak and slow to become angry. For a man's anger does not bring about the righteous. Man's anger does not bring about the righteous life that desires God. என்ன புரியல உங்களுக்கு? அதாவது நித்தின் மாதிரிட்ட என்ன நீதியை தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த நீதியை நித்தின் மாதிரி செய்ய முடியாம போறதுக்கு காரணம் அவருடைய கோபம் தான். அப்ப எல்லார்கிட்டையும் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். எல்லார்கிட்டையும் விரும்புறார். எல்லா லைஃப்லயும் இப்படித்தான் இருக்கணும்னு தேவன் விரும்புறார். ஆனா அவர் விரும்புற விஷயம் நம்ம லைஃப்ல நடக்க முடியாம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் பாத்தீங்கன்னா நாம் படக்கூடிய கோபம். சோ கோபப்படலாமா, கோபப்படக்கூடாது? இப்படி கேள்வி கேட்ட கோபப்படலாமா, கோபப்படக்கூடாது? படலாம். ஆனா அப்படின்னா வரக்கூடிய கோபம் நீதியான கோபமா அநீதியான கோபம் எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல பொறுமையா என்ன பண்ணுங்க? பொறுமையா கேளுங்க. நல்ல காது கொடுத்து கேளுங்க. என்னன்னு கேட்டு அது தேவனால் வர்றதா மனுஷனுடைய மாம்சத்தால் வர்றதான்னு பார்த்துட்டு படக்கூடிய கோபம் தான் நீதியான கோபம். ரைட்? சோ எக்ஸாம்பிள் முடிச்சா நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பு. அன்பு தீங்கு. சோ தமிழ்ல சில வார்த்தைகள் எழுதினுடைய ஒரிஜினல் இம்ப்ரெஷனை கொடுக்கிறது இல்ல. எழுதினவருடைய ஒரிஜினல் இம்ப்ரெஷனை தமிழ் சில சமயத்துல கொடுக்கிறது இல்ல. சோ ஆங்கிலத்துல போய் பார்த்தா ரொம்ப கிளியரா இருக்கு. It keeps no record of wrong. தீங்கு நினையாதுங்கிற தமிழ் வார்த்தைக்குரிய மொழிபெயர்ப்பின் சரியான ஆங்கில வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா it keeps no record of wrong. wrong அப்படின்னா தவறு, ரெக்கார்ட்னா பதிவு. It keeps no record of wrongனா எந்த தவறான பதிவும் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடாது. எந்த தவறான பதிவு? இது கோயம்புத்தூர்ல இருந்து பேசித மழை அதை பத்தியா? பாலம் கட்டி கீழே விழுந்துச்சு அதை பத்தியா? அந்த ரெக்கார்டா? எந்த ரெக்கார்டு? எந்த ரெக்கார்ட் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது. வரல பாயிண்ட் வரல. எந்த ரெக்கார்ட் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது? தீங்கு செய்யுங்கிற ரெக்கார்டா? ரெக்கார்ட் என்ன? பதிவு என்ன? ஏற்கனவே நடந்த சம்பவம். ரெக்கார்ட் என்ன? ஏற்கனவே நடந்த சம்பவம். இப்ப நிதின் பிரதர் எனக்கு ஒரு சம்பவத்தை நடத்திருக்காரு. அது தவறான சம்பவம் அல்லது கெட்ட சம்பவம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கெட்ட சம்பவம் என் மனசுக்குள்ள ரெக்கார்டாக இருக்கக்கூடாது. அப்படி யார் இருக்காங்களோ அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா அன்பு என்ன நினையாது, தீங்கு நினையாது. அன்பு என்ன நினைக்காது, தீங்கு நினைக்காது. இதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் சபையின் தூதர் கொடுத்திருக்கிற விளக்கத்தை ஒரு வார்த்தை என்ன வார்த்தைங்கிறத பார்க்கலாம்.
திங்கத் நோ ஈவில் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை. அன்பு தீங்கு நினையாதவருடைய ஆங்கில வார்த்தை திங்கத் நோ ஈவில். அதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா கைலெஸ்னஸ். கைலெஸ்னஸ் கைலெஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் 4 இடத்துல அவர் ரைட்டிங் சொல்லியிருக்காரு. 4 இடத்துல இருக்கு அதே பிரிட்ஜ்ல. அந்த 4 நம்பருமே நான் போட்டேன். சோ கைலெஸ்னஸ் என்ன? அது கைடன்ஸ். இது கைடன்ஸ் இல்ல. கைல் கைல் GUILE கைலெஸ்னஸ். கைலெஸ்னஸ். சோ நேரா டிக்ஷனரி போய் கைலெஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தா கபடற்றன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கபடற்ற. கபடற்றவர்கள் யாரு? இந்த பூமியில கபடற்றவர்கள் யாரு கேட்ட? குழந்தைகள். சரியான பதில் தான். அப்ப குழந்தைகள் கிட்ட என்ன இருக்காது? ரெக்கார்ட் இருக்காது. என்ன ரெக்கார்ட் இருக்காது? எந்த ரெக்கார்டுமே இருக்காது. எந்த ரெக்கார்டுமே இருக்காது. நம்ம குழந்தைகள்ல வளர்ந்தவங்க நம்ம கிட்ட ரெக்கார்ட் இருக்கணும். என்ன ரெக்கார்ட்னா ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் செய்த நல்ல விஷயங்கள் ரெக்கார்ட். ஏதோ ஒரு விதத்துல ஒரு சகோதரன் தேவன் யூஸ் பண்றாரு. அந்த நல்ல ரெக்கார்ட் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். அந்த ரெக்கார்ட் இருக்கணும். அதுக்கு பதிலா யாராவது என்னைக்காவது ஒரு நாள் செஞ்ச ஏதோ ஒரு தீமைங்கிற விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன இல்ல? என்ன இல்ல? அன்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள ரெக்கார்ட் இருக்கா இல்லையா? ரெக்கார்ட் நோட் இருக்கா இல்லையா? ரெக்கார்ட் நோட் புக் இருக்கு. அந்த ரெக்கார்ட் நோட் புக்ல எதெல்லாம் அப்பப்ப ஞாபகம் வருது நமக்கு பாத்தீங்கன்னா கட்டாயமா நல்ல விஷயம் இல்ல. எந்த விஷயம் அதிகமா வருது? கெட்ட விஷயம். சோ கெட்ட விஷயங்கள் உள்ள ரெக்கார்டா இருந்துச்சுன்னா நம்ம இடத்துல இருந்து அன்பு ப்ரொடியூஸ் ஆகாது. சோ எப்படி இருக்குன்னா கபடற்று இருக்க வேண்டும். கபடற்று இருக்க வேண்டிய வார்த்தையுடைய விளக்கம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா it keeps no record of wrong doings. யாரோ ஒருத்தர் செய்த தவறு எந்த விதத்திலும் நம்முடைய இருதயத்திற்குள் ரெக்கார்டாக இருக்க கூடாது. சோ ரெக்கார்ட்ல என்ன இருக்கணும்னா எல்லாரும் செய்த நல்ல விஷயங்களும் கம்பல்சரி என்ன பண்ணணும்? சரியா? சோ இது நம்முடைய டெவலப்மென்ட்காக நாம அப்போஸ்தலன் பவுலுடைய வசனங்களை இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இதே ரசல்பர்க் கொடுத்த இன்னொரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த 4 இடத்துல ரீபிரின்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா? அதுல ஒண்ணு மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். Perfect love is guileless அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு? thinketh no evil அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு அத வசனம் ஆட் பண்ணிட்டு அது விளக்கம் கொடுக்கிறாரு. It seeks to interpret the conduct of others charitably. திருப்பி வாசிக்கிறேன். It seeks to interpret the conduct of others charitably. charitably அப்படின்னு கொடுத்திருக்காரு. என்ன அர்த்தம் இருக்கு? ஒருத்தருடைய மனசுக்குள்ள நான் விளக்கமா தமிழ்ல சொல்றேன். ஒருத்தருடைய மனசுக்குள்ள இன்னொருத்தரை பத்தின மத்தவங்கள பத்தின தவறான ரெக்கார்டு இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க மத்தவங்கள எப்படி நடத்துவாங்க? சேரிட்டபிள். எப்படி நடத்தும்? மரியாதையோட நடத்தும். அதான் மீன். சோ அவர் கிளியரா கொடுத்தார். எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி மற்றவர்களை பார்க்கும்போது அவங்க செஞ்ச நல்லதுக்காக மரியாதை கொடுக்கறாங்களோ அவங்க தான் அன்பு தீங்கு நினைவு. இந்த அன்பெல்லாம் இல்லாம நாம ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். நம்ம இருந்துக்குள்ள இருக்கிற ரெக்கார்டு போல என்ன ரெக்கார்டு தான்? ஏன் தெரியல நம்ம ஏன் நம்ம ராங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறோம்? தேவன் மேல சந்தேகம். அவர் செய்ய பார்க்க மாட்டாரு. நம்ம தான் பார்க்கணும். இவர் செஞ்ச தப்பு யார் பாப்பா? தேவன் வந்து பாப்பா. நான் தான் பார்க்கறது. இவர் செஞ்ச தப்பு யார் பாப்பா? தேவன் வந்து பாப்பாரு. நான் தான் பார்க்கணும். அப்படி சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட என்ன இல்ல? 1.5 மணி நேரம் அன்பை பத்தி பேசினாலும் சரி என்கிட்ட என்ன இல்ல? அன்பு. சோ இருதயத்துக்குள்ள என்ன ரெக்கார்டு மட்டும் இருக்கு? சிம்பிளா சொல்லிட்டா இருதயத்தின் நிறைவினால். அப்ப வாயில வர்றது கூட மத்தவங்க செஞ்ச தப்பா இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? ரெக்கார்ட் நோட் புக் இருக்கு. ரெக்கார்ட் நோட் புக் இருக்கு. அந்த ரெக்கார்ட் நோட் புக்ல என்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா எல்லாமே தப்பான விஷயம். சோ இந்த இடத்துல மற்றவங்களை பத்தின தப்பான ரெக்கார்டு இருக்கக்கூடாதுங்கிற வார்த்தையை மற்றவங்க இருக்குல்ல அவங்க சகோதர சகோதரி பாத்தீங்கன்னா வித் யுவர் பர்மிஷன் அந்த சகோதர சகோதரியுடைய ரெக்கார்டு ராங் ரெக்கார்ட்னா அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? தீங்கு செஞ்சிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தீமை செய்தவர்களை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரல. தலைப்பு நமக்கு தீமை செய்தவர்களை மரியாதையாக நடத்துவது. என்ன நடத்துவது? இப்ப நம்ம படிக்கிற எல்லா கேரக்டருமே ஒன்னே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வேற. இத்தனை விஷயங்கள் நமக்குள்ள இருக்கணும். மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் ஒண்ணுக்கு இன்னொன்னு. அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தீமை செய்தவர்களை மரியாதையாக நடத்துவது. எப்படி? வாங்க வெல்கம் அப்படி சொல்லி ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து போறது இல்ல. அவங்கள பார்த்தா உண்மையான அன்பை காண்பிக்க வேண்டும். அதான் மரியாதையாக நடத்துவது. அடுத்த பாயிண்ட்
நமக்கு தீமை செய்தவர்கள் செய்த தீமையை மனதிற்குள் ஒளித்து வைக்க கூடாது. அதான் wrong record. இல்லையா? It keeps no record of wrong. தவறான ரெக்கார்டு இறுதிக்குள்ள வச்சிருக்க கூடாது. வச்சா என்ன ஆகும்? வச்சா முதல்ல உடம்பு கெட்டு போகும். ஃபர்ஸ்ட் ரைட்டா நான் சொல்றது. ஒருத்தர் பத்திர தப்பான எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சிருந்தா கட்டாயம் முதல்ல கெட்டது தான் மனசு தான், சாரி உடம்பு தான். பட் உடம்பு கெட்டு போறது பத்தி பிரச்சனை. ஏன்னா இது சாகிறதுக்காக படைக்கப்பட்ட உடம்பு. அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நம்ம இங்க வரல. அது நம்முடைய உடம்பை அழிச்சுட்டு மற்றவர்களையும் அது அழிக்கும். நமக்கு தீமை செய்தவர்களை முதல்ல வாசிக்கிறேன். நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மரியாதையாக நடத்துவது. இரண்டாவது பாயிண்ட், நமக்கு தீமை செய்தவர்கள் செய்த தீமையை மனசுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? ஒளிச்சு வச்சிடக்கூடாது. என்ன பண்ணாதே? அழிச்சிடணும். கரெக்ட். அதான் மூணாவது பாயிண்ட். அப்படி மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சத ஒரு தீய நோக்கத்துக்காக என்ன பண்ணக்கூடாதுங்க? பயன்படுத்த கூடாது. சோ ரசல் பேர் வந்து ஒரு சின்ன வாக்கியம் கடைசியா கீழே போட்டிருக்க இங்கிலீஷ்ல. someone has wisely remarked. அவர் எழுதுற, அவர் கோட் பண்ற, யாரோ ஒருத்தர் சொன்னாராமா சூப்பரா அப்படி ரசல் பேர் சொல்றாரு, false are thick where love is thin. false are thick where love is thin. தமிழ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சு? எங்கெங்கெல்லாம் தவறுகள் திக்கா இருக்கோ அங்க அன்பு எப்படி இருக்கும்? தின்னா. திக்குனா மொத்தமா, தின்னுனா ஒல்லியா. இப்ப ரிவர்ஸ்ல படிக்கலாமா? எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் தின்னா இருக்கோ அங்க அன்பு எப்படி இருக்கும்? திக்கா இருக்கும். ஃபால்ஸ் இல்லைன்னா இதுக்குள்ள ஃபால்ட் இல்ல எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டா அன்பு மட்டும் தான் இருக்கும். அந்த அன்பு தான் கேரக்டர் கடவுள். அந்த அன்பு தான் நமக்கு என்ன வேணும்? ப்ரொடியூஸ் ஆகும். சோ நமக்கு தீமை செய்தவர்களை மரியாதையாக நடத்த பைபிளில் இருந்து கேரக்டர் எடுக்கும். என்ன முதல்ல புதுசா ஒன்று பேசல, பைபிள் இருக்கிறத படிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். பைபிள்ல இருந்தா அதை படிச்சு நடக்கணும் முதல்ல. அதான் கேரக்டர் டெவலப்மெண்ட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பைபிளில் தீமை செய்தவர்களை யாருமே மரியாதை நடத்துறது இல்லையா? யாரு? தாவீது, சவுல். சொல்லுங்க. கரெக்ட். தேர் ஆர் கேரக்டர்ஸ். நிறைய கேரக்டர் இருக்கு. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேட்டா சகோதரர்கள். சகோதரர்களே பயங்கரமான ஒரு மோசமான ஒரு சூழலில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி தன் தம்பியை வந்து தன் தம்பி தங்களுக்கு எந்த துரோகமே செய்யல, தன் தம்பி மேல வச்சு அந்த பொறாமை நிமித்தம் அவர் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் அது வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு வித்து போட்டு நம்ம தம்பி எல்லாம் கூடுதல் காணாம போனா நம்ம என்ன கஷ்டப்படுவோம்? கஷ்டப்படுவோம் கட்டாயம் கஷ்டப்படுவோம். ஏன்னா அது நம்முடைய உடல் ரத்தம் நேச்சுரலி வந்துடுது. தவறு இல்லை, அது தவறே கிடையாது. ஆனா அதே நம்ம சபையில் இருக்கிற சகோதரர்கள் தொலைந்து போனாங்க வரமாட்டேங்கிறது. ஏன்? அது வேற ரத்தம். எல்லாம் ஒரே ரத்தம் தான். ஒரே ரத்தமா இருக்க இல்லையோ, ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ரைட் ஆர் ராங்? சோ எப்படி இருக்கு நம்ம? அப்ப சகோதரர்கள் எப்படி நடத்தணும்? எது நன்மை செய்தவர்கள் நமக்கு தீமையே செய்தால் சரி மரியாதை. யோசேப்பு நடத்தினார் மரியாதை. எப்படா சான்ஸ் கிடைக்கும் காத்து இருந்தாரா? நல்லா யோசிங்க. யோசேப்ப இவங்க தப்பான விஷயம் செஞ்சு அவரை வித்துட்டாங்க இல்லையா? அந்த ரெக்கார்டு யோசேப்புடைய மனசுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? எப்படி சொல்றீங்க? அவர் சொன்னார் அடிச்சுட்டு, அவர் அடிச்சுட்டேன்னு சொல்ல, அவர் பண்ண ரியாக்ஷன் இருக்காங்க. என்ன ரியாக்ஷன் பண்ணாரு? மறுபடியும் அதே சகோதரர் அவர்கிட்ட வர்றப்ப, அவர் காலில் வந்து விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப அவர் பேசக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி பேச்சு இருக்கணும். எப்படி பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7 8ஆம் வசனங்கள். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும். எப்படி காப்பாற்றணும்? நீங்களாம் சேர்ந்து என் உயிர் எடுக்க ட்ரை பண்ணீங்க. அந்த ரெக்கார்டு உள்ள இருந்துச்சா? அந்த ரெக்கார்டு உள்ள இருந்து எப்படி சொல்லிருப்பாங்க வசந்த? நீங்க எல்லாம் அன்னைக்கு என்னை கொல்ல ட்ரை பண்ணீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது தேவை அனுப்பியிருக்காரு சொன்னாரா? ஏன் சொல்ல? அழிச்சிட்ட. நம்ம அழிச்சிட்டோமா? ரப்பர் வாங்க போயிருக்கோம் அழிக்கிறது. சரி, ரப்பர் வாங்கினது பரவாயில்ல விடுங்க. இனிமேல் ரெக்கார்ட் பண்ணாமலாம் என்ன பண்ணலாம் இருக்கும். ரைட்? சோ பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க
உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தான் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லல, தேவன் அனுப்பினார். there is no record of wrong. அந்த இடத்துல எந்த ரெக்கார்டும் இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நமக்கே கேள்வி புரியாது. எப்படி இவர் வந்தாரு? இவரை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பைபிள் ரெக்கார்ட் எடுத்தா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவர் உள்ளத்துக்குள்ள தப்பான ரெக்கார்ட் எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் 8ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். சோ இந்த சென்ஸ் ஆஃப் திங்கிங், இந்த மாதிரி இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் தேவனை என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க தான் தேவனுடைய கேரக்டர் கூட ஈக்குவல் பண்ண முடியும். சரிங்களா? சோ நம்ம மனசுக்குள்ள யாரையாவது பத்தின தவறான ரெக்கார்ட்ஸ் இருந்தா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம். பைபிளே நிறைய இடத்துல ரெக்கார்ட் பண்ணுது. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். பைபிள் ரெக்கார்ட் சொல்லுது. பைபிள்ல ரெக்கார்ட் இருக்குது, தாவீதுக்கு ரெக்கார்ட் இல்லை. பைபிள் ரெக்கார்ட் இருக்குது, தாவீதுக்கு ரெக்கார்ட் இல்லை. தேடி தேடி கொள்ளுவாங்க. இந்த மாதிரி இருந்தா தாவீது தேடி தேடி காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாரு? வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவராவது சவுலின் வீட்டார். நம்ம மனசுல என்ன திங்கி வருதுன்னா, யோனத்தான் இவருக்கு ஃப்ரெண்ட், அதனால காப்பாத்தான்னு நினைச்சுக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. அவர் கேட்கிற கேள்வி யோனத்தான் குடும்பமா சவுல் குடும்பமா? அப்படின்னா யோனத்தானுடைய பையனை காப்பாத்துங்கிறதோட எண்ணம் இல்ல, சவுல் குடும்பத்துக்கு அத்தனை பேரையும் காப்பாற்றும். ஏன் ரெக்கார்ட் இல்ல? என்ன ரெக்கார்ட் இல்ல? இனிமேல் நம்ம வாயில யாரைய பத்தி தப்பா பேசணும்னா உள்ள என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு அர்த்தம்? தப்பான ரெக்கார்ட். தப்பான ரெக்கார்ட் இருக்குது கரெக்டா தப்பா? சோ தப்பான ரெக்கார்ட் என்ன பண்றாங்க? சோ கட் அண்ட் பேஸ்ட் இல்ல, கட் தான். அப்படி பேஸ்ட் பண்ணி கடைசி பேஜ்ல வச்சுட்டு பொல்லாதாவி வர்றப்ப அந்த ஃப்ரண்ட் பேஜ் கொண்டு வரக்கூடாது. சரி, ஓகே, அடுத்து போயிடும். சவுலின் வீட்டாரில் இன்னும் யாராவது மீதி இருக்கிற உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பதான் யார் பிக்சர்ல வரா? யோனத்தானின் மகன் மேவிபோசேத். சோ மேவிபோசேத் பாக்குறதுக்கு தாவீது ராஜா போய் அவர் முன்னாடி நிக்கிறப்ப இப்ப மேவிபோசேத்தோட ரியாக்ஷன் பாருங்க என்னன்னு வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத். ரைட், அடுத்து. தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணாரு? அவர் வணங்கலாம், ஏன்னா அவரை காப்பாத்தே வழி அவர் விழுங்கலாம், வணங்கலாம், தப்பு இல்ல. அடுத்தது. அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. நீ என்ன பண்ணாத? இதுவரைக்கும் நீ பயந்துக்கலாம், இனிமேல் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா? நான் அவனை பார்த்தேன். இப்ப மத்தவங்க நினைச்சிருப்பான் தெரியுமா? நல்ல வேளை இவன் தாவீது கண்ணுக்கு படாம இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட்டா அவுட். தாவீது சொல்றாரு இனிமேல் தான் அவனுக்கு பாதுகாப்பு, என் கண்ட பத்தி இல்ல, இனிமேல் தான் அவனுக்கு பாதுகாப்பு. இத சொல்லும் போது மேவிபோசேத்துடைய மைண்ட் எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு சகோதரருக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளை பார்த்து கையெடுத்து கூட வைக்கணும். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரி அப்படி பழகிறது அன்பு. அதுதான் தேவனிடத்தில் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய அன்பு. இருக்கு பாருங்க, வாசிங்க. தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து கட்டாயமா உனக்கு என்ன செய்வேன்? தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுத்து எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். டெய்லி உட்கார்ந்து என் பந்தியில் நீ அப்பம் புசிப்பாய். அதுக்கு பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா இதெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து பாத்தீங்களா அதே போல. அப்பொழுது அவன் அவனை வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் ஏமாத்திரம் என்றான். இப்படி ஒவ்வொரு சகோதரனையும் ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறது அன்பே தவிர இவங்களுக்கு செஞ்சுட்டாரா இவருக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சோம்னா கட்டாயமா சொல்றேன், தேவன் எதிர்பார்க்கிற அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கிறத விட மோசமான கேரக்டர் போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனை போல தெளிவா தான் இருக்காரு இந்த விஷயத்துல மட்டும். தீமைக்கு தீமை செய்யாதீங்க. வாசிங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 17, 18. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன செய்யாதீங்க? தீமை செய்யாதீர்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாம். யோக்கியமான செய்வது
அயோக்கியமானவன் பார்த்து விட்டோம். மோட்டுத்தனம் உடனே நோட்டுக்கு போயிடுறது. திமிர் பிடித்தல், தகாத செயல். யோகியமானனா இது மூணுமே கிடையாது. இது மூணுமே கிடையாது. என்ன இருக்கா? மன்னிக்கிறது. எப்ப மன்னிக்கிற பக்கம் வரும்? மறக்கணும். எதை மறக்கணும்? தவறு. அப்படின்னா நிதின் பர் செஞ்ச தப்ப போறா நான் மறந்துட்டா நிதின் பர் திருப்பி வராங்க. அவர் யார் திருத்தவர் வந்து? நீங்க சொல்லுங்க, யார் திருத்தவர்? தேவன் எதுக்கு இருக்காரு? எதுக்கு இருக்காரு கேட்கறது? அதுக்கு தான் இருக்காரு. அதுக்கு தான் இருக்காரு. அவர் வேலை போய் நம்ம தலையிட்டோம்னா சுப்பாடும். இன்னொன்னு சொல்றேன், நம்ம வேலையில் யாராவது ஒருத்தர் வந்து தலையிட்டு விட்டு எப்படி போகும்? சொல்லுங்க, தேவனுடைய வேலையில் தலையிட வேண்டாம். ஓகே, யோகியமானவைகளை செய்யும் நாடுகள் 18 அவசரம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாய். 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். மற்றொருவன் செய்யும் தீமைக்கு என்ன செய்யாதீங்க? அப்ப பைபிள்ல மத்தவங்க நமக்கு தீமை செய்வாங்கன்னு போட்டுருக்கா, செய்ய மாட்டாங்கன்னு போட்டுருக்கா? நம்ம என்ன சொல்லிருக்கு? நீ செய்யாத அப்படின்னு போட்டு. அடுத்தது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் என்ன செய்ய நாடுகள்? அப்படி இருக்கிறவங்க தான் மற்ற சகோதரனை மரியாதையாக நடத்த முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நமக்கு தீமை செய்தவர்களை மரியாதையோடு நடத்தணும். சோ நடத்திருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? வசனம் பார்க்கணுமா? நமக்கு தீமையே ஒருத்தர் செய்யல, அவங்க வராங்க, அவங்க நாம மரியாதை நடத்தணுமா வேண்டாமா? கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நடத்தணுமா வேண்டாமா? அது போய் யார்கிட்ட கேட்ட கரெக்டா இருக்கும்? ரூத் 2ஆம் அதிகாரம், போவாஸ் ரூத் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. அந்த வார்த்தைகளை கூட வச்சு கவனிக்கிறேன். ஒருத்தர் செய்யற நல்ல கேரக்டர் எத்தனை பேத்த மாத்து, எத்தனை பேத்த மாத்து. எவ்வளவு நல்ல கேரக்டருக்கு செய்யுது, எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு பேசுறது. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அவர்கள் அற்பருக்கும் வயதை யாரே இந்த அம்மா வந்து பொறுக்கிட்டு இருக்குது. போவாஸ் வரார், அவருடைய பேசுறதெல்லாம். அவர்கள் பிறகி போ, ஒருவரும் உன்னை தொடாதபடி. ஒருவனும் உன்னை. இப்ப நம்ம என்ன சந்தேகம் வந்திருக்கும்? ஏன் திடீர்னு வந்து நம்ம விரும்பி அன்பு காட்டுறாரு அப்படி சொல்லி சந்தேகம் கூட வந்திருக்கலாம். ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு நான் கட்டளையிட்டேன். சொந்தக்காரமா ஏன் ஏன் தெரியுமா? அவர் அப்படி செய்ய வச்சது ரூத்துடைய கேரக்டர். என்ன கேரக்டர்? அது அவரே சொல்றாரு, வாசிங்க. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குளங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். மொண்டு கொண்டு வருகிறது என்ன பண்ணா? குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தலையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. கண்டிப்பா நீங்க வந்து இறங்கி வந்து எனக்கு ஹெல்ப் செய்றீங்கன்னு தெரியுது. என்ன காரணம்? என்ன காரணம்? நமக்கு ஒரு கம்பெனில, பெரிய கம்பெனில வேலை கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன காரணமா இருக்கு? ஒண்ணு யாருடைய ரெக்கமெண்டேஷனா இருக்கும், இல்லாட்டி நம்முடைய நல்ல அனுபவமா இருக்கும். இந்த இடத்துல ரூத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு என்ன காரணம்னா யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை, அந்த அம்மாவுடைய கேரக்டர். அப்ப அந்த அம்மாவுடைய கேரக்டர் அவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆயிருக்கு. பாருங்க, ஃபேமஸ் ஆயிருக்கு பாருங்க. வாசி 13. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எப்படி நியூஸ் பேப்பர் வந்திருக்கோம்? நம்ம செஞ்சிருக்க நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்குமே என்ன இருக்கு? நம்மளை பத்தின கெட்ட விஷயம் எல்லாத்துக்கும் போச்சு எப்படி அசிங்கமா இருக்கு. அது நமக்கு எந்த பெருமையும் இல்லை, அது எந்த விதமான மேட்டிவையும் வச்சுக்க வேண்டாம். நம்மளை பத்தின நல்ல விஷயம் நம்ம செய்யும் போது அது இன்னொருத்தரையும் சேர்த்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யணும். அட்லீஸ்ட் இவங்க கூடையாவது இருக்கணும். அட்லீஸ்ட் இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சகோதரனை பார்த்து மற்ற சகோதரர்கள் ஏங்க வேண்டும். That is called real love. Okay? Okay இல்ல. Right. Second point. என்ன செகண்ட் பாயிண்ட்? பகையை மனசுக்குள் ஒளிச்சு. பகையை மனசுக்குள் ஒளித்து வைத்தால் ரெக்கார்ட அழிக்காம அப்படியே வச்சா என்ன ஆகும்?
மார்க் கிடைக்கும். கரெக்டா? என்ன கிடைக்கும்? முதல்ல கெட்டு போறது நம்முடைய சமாதானம், நம்முடைய சமாதானம். ரெண்டாவது கெட்டு போறது கட்டாயமா ஒரு குடும்பமோ ஒரு ஊரோ அல்லது வேற ஏதாவது. ரைட், பார்க்கலாமா? அப்னேர் ஒருத்தர் இருந்தாரா? இருந்தார். எல்லாம் சவுலுடைய ஆட்கள். தாவீது ராஜா கிட்ட வராங்க, வந்து தஞ்சம் புதுக்கிறாங்க. அதே மாதிரி படைத்தளபதி, தாவீது ராஜாவுடைய படைத்தளபதி யோவாப். சோ யோவாபுக்கும் அப்னேருக்கும் பகை. யோவாபுக்கும் அப்னேருக்கும் பகை. அப்னேர் யாரெல்லாம் திங்க் பண்றது இப்ப நம்ம டைம் இல்ல. ஒரு பகை, அதை கூட மனசுல வச்சுக்கோங்க. சோ இந்த பகைய ரொம்ப நாளா யோவாப் மனசுல வச்சுட்டு இருந்துட்டு ஒரு டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அப்னேரை கொண்டுட்டார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 28. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 28 வசனங்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன். எப்படி பிளான் பாத்தீங்களா? பிளான் பாருங்க. ரகசியமாய் அவனோடு பேசுகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து அப்படியே ஒரு ஓரமா அழைச்சு எத்தனை நாள் பிளான் போட்டு பாருங்க. கட்டாயம் உடனே எடுக்க முடியாது. கட்டாயமா ஒரு பெரிய பிளான் என்ன இருக்காங்க நடந்திருக்கு. அப்ப பகையை மனசுக்குள்ள வச்சா ஒரு பெரிய பிளான் கட்டாயமா என்ன பண்ண நமக்கு நடக்கும். அது தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்படியை வாங்க, தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்படியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டார். சோ கொண்டு போலனா தேவன் அவரை மன்னிச்சிருக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா தம்பி அவர் கொண்டார்ல. யாரு? ஆசைகள் அப்படியே கொண்டார்ல. அப்புறம் இவர் அப்படியே கொள்ளல தேவன் கேள்வி கேட்க மாட்டாரு. ஆமா நம்ம பாப்பி போடுறீங்க. இப்பதான் படிச்ச தீமை என்ன செய்யாதீங்க. ஏன் தீமை செஞ்சாரு? ஏன் யோசேப்பு செய்யல? ரெக்கார்ட் இல்ல மனசுல. இங்க என்ன இருக்கு? ரெக்கார்ட் கிளியரா இருக்கு. வாசிக்கலாமா? 28ஆம் வசனம். தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்துக்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியுது. அவர் சொல்றார் கிளியரா, எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு? பகையை மனசுக்குள்ள வச்சதுனால தான் நடந்துச்சு. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொண்டது. எங்கேயோ எப்போ நடந்திருக்கு, எத்தனை வருஷம் கேப்லாம் தெரியல. தன் தம்பியை அப்னேர் கொன்றதன் நிமித்தமாக யோவாபும் அவன் சகோதரனாகி அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார். சோ ஒரு மாசம் கேப் வச்சுக்கோங்க. 1 மாசம் வச்சுக்கலாமா? ஜாஸ்தியா இருக்கும். ஒரு மாசம் வச்சுக்கலாமா? இந்த 1 மாசம் யோவாபும் அவருடைய சகோதரனாகி அபிசாயும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? டெய்லி பைபிள் படிச்சு, டெய்லி ஜெபம் பண்ணி, தேவனை துதித்து பாடிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுவாங்க? பிளான் பண்றப்ப எதை கையில எடுக்க முடியாது? பைபிள் இருக்கு. தப்பான வேலைக்கு பிளான் பண்றப்ப கரெக்டா எதை எடுக்க முடியாது? கையில பைபிள் இருக்கு. போச்சா? சோ ஏன் பைபிள் எடுக்கிறது இல்ல? தப்பு. எங்கேயோ தப்பு நடக்குது. அதான் மீனிங் இதுல. சோ இங்க கெட்டு போனது நிம்மதி, சமாதானம், பயம், எக்கச்சக்கமான விஷயங்கள். இப்ப யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா யோவாபையும் அவருடைய சகோதரரையும் கட்டாயம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம். சோ இப்ப அநியாயமா அப்னேர் என்ன பண்ணிட்டாருன்னா செத்து போயிட்டாரு. அப்னேர் செத்து போனது பார்த்து தாவீது ராஜா புலம்பி அழுகிறார். இவர் ஏன் இவருக்கு இந்த வேலை? வாசி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகிறீர்கள். ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். ஏன் அழுதாருன்னு தெரியல. யாருக்காவது ஐடியா இருக்கா ஏன் அழுதாரு? இவர் அவர்கிட்டயே வாழ்ந்தவர் அப்னேர் இல்ல, சவுல் கிட்ட வந்தவர். என்னமோ அழுதுருக்காரு. அது அவருடைய கேரக்டர் எல்லாம் நம்ம அதை சொல்றது பரவாயில்ல. இந்த இடத்துல அவர் மேல பழி வாங்குறது என்ன வந்ததுன்னா தப்பு. பஞ்ச தாவீதுக்கு அப்னேர் நீ கொண்டியா இது உன்னை நான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாரா? என்ன ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல என்னைட்டா செத்து போயிட்டான். சோ ஒரு பகையை மனசுக்குள்ள வச்சிருந்தா அந்த பகை கட்டாயமா இப்படித்தான் போய் முடியும். ரைட். பகை மனசுக்குள்ள வச்சிருக்கிறது ஒருத்தரை மட்டும் பாதிக்கிறது, ஒரு ஊரையே பாதிக்கிறது. அதான் 3வது பகை. பகை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா அது தீய நோக்கத்துக்கு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பைபிள்ல தீய நோக்கத்தால் ஒரு ஊரே அழிச்சிருக்கு. ஒருத்தருடைய தீய நோக்கத்தால், ஒருத்தருடைய பழிவாங்கும் எண்ணத்தால் ஒரு ஊரே அழிச்சிருக்கு. அது கோராவுடைய ஊர். கம்பல்சரி அதான். என்ன நடந்துச்சு? இவர் நடந்தாரு முதல்ல. இவர் நரியோட வாழ பிடிச்சிருப்பாரு.
அதாவது என்ன நினைச்சுன்னா ஃபர்ஸ்ட் இவர் போய் புறஜாதிகள் பொண்ணை கல்யாணம் பண்ணார். எந்த ஒரு பொண்ணு? பெலிஸ்தியர்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு சண்டை போட்டு போயிட்டார் வழக்கம். அப்புறம் சண்டையெல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் தமிழ் பைபிள்ல ஒரு வெள்ளாட்டு குட்டி கூட்டிட்டு தான் இருக்கும். வெள்ளாட்டு குட்டியில குழந்தை கூட்டிட்டு வர அப்படிதான் வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது என்ன இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சோ நேரத்துடைய மனைவியை பார்க்கறது வர எங்க மறுபடியும் பெலிஸ்தியனுடைய இடத்துக்கு வர வந்து பார்த்தா மாமனார் என்ன சொல்றாரு, நீ தான் சண்டை போட்டு போயிட்ட, இனிமேலே நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுட்டு அவனுடைய சகோதரனுக்கு என்ன பண்ண நானு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. என்ன முடிவு பண்ண தெரியுமா? கோபம் உடனே நிறைய துரோகம் முடிச்சு. அப்போ ஒரு தவறான நோக்கம் கொடுத்தா நிறைய மாட்டுது. நரி மட்டும் மாட்டல, இவங்க குடும்பமே அடைய போறதுக்கு ஒரு காரணம் இருந்தாரு. என்ன பண்ண தெரியுமா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து, இருந்துட்டு போற இந்த ஊர்ல 300 நரி பிடித்து, பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி. என்ன பிளானிங் பாருங்க, என்ன பிளானிங்! இந்த மாதிரி பிளானிங் யாருக்கு பண்ணலாம்? யாராவது யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தீய நோக்கம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி யோசனை கட்டாயமா நமக்கு எப்படி கிளியரா கவனிக்கலாம், எப்படி அவர் அப்படியே போட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணங்களை உள்பிடிச்சு வச்சுக்கணும். முதல்ல சொல்றேன், அது தேவனுடைய அசுத்தமான விஷயம். பந்தங்களை கொடுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையை அவர்கள் அந்த நரி ஓட விட்டுருக்காரு. எங்க? பெலிஸ்தரின் வெள்ளாமை ஊரே அழிப்பது. வெள்ளாமை ஓட விட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாமையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெடுத்து போட்டார். கம்ப்ளீட்டா சுட்டெடுத்தார். இப்ப சாப்பிடுறதுக்கு வழியே இல்லை. யாருக்குங்க? பெலிஸ்தர். சோ இப்ப பெலிஸ்தர்லாம் கூட முடிட்டாங்க. கூட என்ன பிளான் போட்டாங்க? யார் நம்முடைய பயிரை எல்லாம் அழிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வாசிங்க 6ஆம் வசனம். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது திம்னாத்துடைய மருமகனாகிய சிம்சோன் தான். திம்னாத்துடைய மருமகனாகிய சிம்சோன் தான் சொன்ன உடனே இப்ப யார் போய் அழிக்கணும்? சிம்சோன் தான். இவங்க நேரம் எங்க போனாங்க தெரியுமா? மாமனார் போய் என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதருக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். முதல்ல பயிர் கூட அவுட்டு, இப்ப மாமனார் குடும்பம் அவுட்டு, அடுத்து என்ன அவுட்டா போகுது? கம்ப்ளீட் பெலிஸ்தர் ஊரே அவுட்டா போகுது. இந்த நியூஸ் நேரா யாருக்கு போகுது? சிம்சோன். ஏன் மாமனார் குடும்பத்து மேலே கை வச்சிட்டாங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த பிளான். இது எங்க போய் முடிவு போய் பிளான் போட்டு வாசிங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொன்னார். தேவன் நியாயப்பிரமாணத்தை அப்படிதான் சொல்லியிருக்கார். யாராவது உன் மாமனார் வீட்டை அழித்தார், அவனை பழி வாங்காமல் இளைப்பாறக்கூடாது சொல்லியிருக்காரா? சொல்றதெல்லாம் செய்யறது இல்ல, சொல்லாததெல்லாம் செய்யறது. அதுக்கு பேரு தேவன். வாசிங்க. பழிவாங்கினாலோடு இளைப்பார் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி, பைபிள் கிளியரா சொல்லுது, சின்ன பின்னமாக என்ன பண்ணிக்கிறோமா சங்காரம் பண்ணி ஏத்தாம் ஊர் கண்மலை சந்தியில் குடியிருந்தார். அப்புறம் போய் என்ன பண்ணிட்டாரு? சோ இப்ப என்ன சாதிச்சாச்சுன்னு சொல்லுங்க. என்ன சாதிச்சாரு சொல்லுங்க. ஒரு ஊர் போச்சு, மாமனார் குடும்பம் போச்சு. ஒண்ணுமே ஒரு சகோதரனை குற்றம் கண்டுபிடிச்சு அழிக்கலாம் என்ன இருக்கு? வெறும் மாம்சத்தின் சிந்தனைகள் இதெல்லாமே. இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப இந்த குரூப் இருக்காங்க புதிய ஏற்பாட்டுல, இவங்களுக்கு வேலையே தான். எப்ப பார்த்தாலும் தங்க மனசுக்குள்ள இருக்கிற ரெக்கார்டை வச்சுட்டு எப்பயாவது சான்ஸ் கிடைக்கிறப்ப குற்றம் கண்டுபிடிக்கிறது. கை கழுவாம சாப்பிடுறது கரெக்ட். கை கழுவாம சாப்பிடக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. பட் டாக்டர் சொல்றது இவங்க சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்கு. டாக்டர் ஏன் சொல்றாங்க உடம்பு கெட்டு போயிடக்கூடாது, இவங்க ஏன் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து குற்றம் கண்டுபிடிக்கிறது. ஓய்வு நாள் ஏன் குணமாக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்துக்குள்ள இருந்து வருது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தவறான விஷயம் இருக்குங்கிறத அதை சுட்டி காட்டுதுன்னு மறந்துடவே கூடாது. ஒரு ஊரே அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி உட்கார்ந்து தெரியுமா? எப்படி அழிஞ்சு என்ன எண்ணம் தேவனுக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். என்ன அழகா தேவன் கொடுக்கிறார். அப்படின்னா அப்பப்ப தேவன் என்ன பண்றான்னு பிள்ளைகள் கிட்ட நீ எரிச்சலா இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை
வேலை முடிச்சுல, வேலை முடிச்சா இல்லையா? இல்லை போக வேண்டியதானே? எங்க உட்காந்து பார்த்துருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் என்ன பண்ணிருக்காங்க. சோ இது நல்ல கேரக்டரா மோசமான கேரக்டர்? அப்ப உள்ள என்ன இருக்குது? ஏன் என்ன ஆச்சு இருக்கு? என்ன ப்ராப்ளம்? இவருக்கு யாராவது தீமை செஞ்சாங்க? அப்படி எப்படி செய்யறாரு? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இவர் என்ன நினைச்சிட்டு ஆப்போசிட் சைட் போற கப்பல் ஏறினாரோ அதுவே நடந்துச்சு. இவர் எல்லாம் தப்பா நினைச்சு என்ன பண்றது? 40 நாட்கள் நினைவே கவிழ்க்கப்படும். கவிழ்க்கப்படுமா இல்லையா? கவிழ்க்கப்படுமா? கட்டாயம் கவிழ்க்கப்படும். ஏன்னா ஜனங்க திருந்தி வேணும் தெரியும். சோ ஜனங்க திருந்துறது இவர் விரும்பாத காரணம் கேட்டீங்கன்னா, நான் சொல்றது நடக்கலையே. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள வரக்கூடாது. சரி, ஆல்மோஸ்ட் 5 வருடம் படிச்சுட்டாரு. எத்தனை விஷயங்கள் படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே தயவு செய்து எழுதி டெய்லி காலையில் எந்திரிச்சோம் முதல்ல இன்னைக்கு நான் யார் மேலேயும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் யாரை பத்தி தப்பா பேச மாட்டேன், எத்தனை அடி கொடுத்தாலும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எப்போ பிராக்டிஸ் பண்ண பழகிறோமோ அப்ப டெய்லி நம்ம ஊர்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? சரிங்களா? சோ கடைசி இந்த அன்பு சீரீஸ்ல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷம். ஹோம்ஒர்க் என்ன ஒர்க்? ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வாரம் வந்தோம் முதல்ல கேள்வியோட ஆரம்பிக்கணும். ரைட்? இப்போ ஹோம்ல போய் நமக்கு என்ன ஒர்க்? சாப்பிடணும் வந்து. ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, உட்கார்ந்து இந்த வார்த்தைக்கு நீங்க எக்ஸாம் எழுதணும். பாருங்க, சகோதரி எழுதி கொண்டு கொடுத்துருக்காங்க வசனம். அவங்க எடுத்த எல்லா வசனம் அப்படி போட்டேன். மேக்ஸிமம் நம்முடைய திங்கிங் அதை நோக்கி நம்ம போறப்ப, செலவு பண்றப்ப அந்த டைம்ல நம்முடைய இருதயங்களை தேவன் கட்டாயமா பார்க்கணும். சரிங்களா? அநியாயத்துல சந்தோஷப்படணும் என்ன? அது ஜெனரலா, ரொம்ப ஜெனரலா கரெக்ட். நீங்க சொல்ற வார்த்தை கரெக்ட் தான். பட் பிராக்டிகலா இப்ப நம்ம எப்படி எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது எனக்கு கெட்டதை பார்த்த ரொம்ப சந்தோஷம். அதான் மீன். எக்ஸாக்ட்லி அதான் மீன். அநியாயத்தில் சந்தோஷம். இந்த அநியாயங்கிற தமிழ் வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. அது நீங்க வேற பைபிள்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. அடுத்தது எதுல சந்தோஷப்படணும்? சத்தியத்தில். என்ன அர்த்தம்? சத்தியத்துல சந்தோஷப்படுறது அர்த்தம் சத்தியம் படிக்கும் போது வரக்கூடிய சந்தோஷமா இல்ல. அநியாயத்தை சந்தோஷப்படுறது அர்த்தம் அநியாயத்தை எங்க பாக்குறோம் அப்ப சந்தோஷம் இல்ல, அது கிடையாது. அப்ப அநியாயத்தில் சந்தோஷப்படுதல், சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அநியாயம் என்ன, இந்த சத்தியம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வர முடியாதும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு கேரக்டர் பைபிள் இருக்கு. எடுத்து வந்து நான் வரப்ப நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னு அதை ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ நம்ம இதுவரைக்கும் கேட்ட வசனங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. மறுபடியும் அடுத்த வாரம் இதே சத்தியத்தை நம்ம தொடர்ந்து கேட்க போறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அன்பு இல்லைன்னா மற்ற கேரக்டர் வராதுன்னு பார்க்க முடியும். மற்ற கேரக்டர்ஸ் என்னென்னலாம் ஆவின் கிடைக்கும். இப்ப முதல்ல அன்பை பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு கேரக்டர் ஃபெய்த் அன்பு இல்லாட்டி ஏன் வராது? அப்படிதான் பவுல் சொல்லியிருக்காரு, அன்பு இல்லாம வராது. அப்ப ஃபெய்த் ஏன் அன்பு இல்லாம வராது அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு கேரக்டர் நம்ம படிக்க முடியும். சரிங்களா? தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமென்.